பெலூரில் உள்ள சென்னகேசவர் கோயிலின் நரசிம்மர் சிற்பம் ஒரு வரலாற்று சுவரு. கர்நாடக மாநிலத்தின் ஹாசன் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெலூர் சென்னகேசவர் கோயில் ஹொய்சள அரசரான விஷ்ணுவர்தன் சு. 1117 CE ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோயில் ஹொய்சள கலையின் சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. நரசிம்மர் சிற்பத்தின் சிறப்பு. இந்த கோயிலில் ஹொய்சள கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்களை அடிப்படையாகக் கொண்டு பல்வேறு வடிவங்களில் விஷ்ணுவின் அவதாரங்களை காணலாம். அவற்றில் நரசிம்மர் சிற்பம் மிகவும் புகழ்பெற்றது. நரசிம்மர் பக்த பிரகலாதனை காக்கும் வகையில் அறிவாளுடன் ஹிரண்யகசிபுவை அழிக்கும் பராக்கிரமமான காட்சி சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நரசிம்மர் அழகான குடை மற்றும் அலங்கார மண்டபத்தில் காணப்படுகிறார். சிற்பக்கலைவில் மிகுந்த நேர்த்தியும் அற்புதமான விவரங்களும் காண கிடைக்கின்றன. குறிப்பாக நரசிம்மரின் முகபாவம், நகங்கள் மற்றும் தண்டனை தரும் விதம் மிகத் தெளிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பம் ஹொய்சள கால சிற்பக்கலையின் அபூர்வமான கலையை பிரதிபலிக்கிறது. கோயிலின் வரலாற்று பின்னணி. ஹொய்சளர் வம்சம் தனது கட்டடக்கலையில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தது. பெலூர் கோயில் கண்ணால் கண்டவுடன் மெய்சிலிர்க்க செய்யும் விதமாக நவகோண பீடம், முக்காலி மண்டபம், சதுரவழி நின்றும் முழுமையாக சிற்பங்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ள சிறப்பம்சங்கள் கொண்டுள்ளது. விஷ்ணுவின் வெவ்வேறு அவதாரங்கள், அஷ்டதிக்பாலர்கள், இராமாயண மகாபாரத காட்சிகள் என பல்வேறு சிற்பங்கள் இதில் உள்ளன. முடிவுரை. பெலூர் சென்னகேசவர் கோயிலில் உள்ள நரசிம்மர் சிற்பம் இந்தியாவின் சிற்பக்கலையில் ஒரு முக்கியமான அடையாளமாக திகழ்கிறது. ஹொய்சளர்களின் கலையும் கடவுள் பக்திக்கும் சிற்ப கலையின் மேன்மைக்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.